ரஜினி ஓடிச்சது அது மாத்திரம் இல்லை. ரஜினி இடமே சின்னமா இல்லைன்னாலும் பல இலக்கணங்களை உடைச்சிட்டு வந்தார். ஆகாயத்திலிருந்து பூச்ச மாதிரி ஒரு ஹீரோவுக்கான அடையாளங்கள் எதுவுமே இல்லை. வெள்ளத்தை சட்டை நல்லா தெரியும்னா பின்னாடி ஒரு டார்க் பேக்ரவுண்ட் இருந்தாக்க இந்த சட்டை எடுப்பா தெரியுற மாதிரி. அவர் வந்தது அபூர்வ ராகங்கள் படத்துல பட்டும் படாம தான் வந்தார். பட் படம் சரியா போகல. அது என்ன காரணம்னா அப்போ கமல் டாப் ஸ்டாரா இருந்தார். அவர் பாதி படத்துல இறங்குறாருன்னு பாரு. ஒரு ரஜினி கருப்பு கலர்ல விகாரமான ரஜினி, ஒரு ரஜினி ஒரே கதையை ரெண்டா எடுத்தாங்க. ரெண்டும் சூப்பர் ஹிட் ஆகுச்சு. அது இதுல எல்லாம் ரஜினி ஹீரோவா ஆச்சப்ப. கமல், ரஜினி, ஸ்ரீதேவி 3 பேத்துக்கு ஸ்டார் அந்தஸ்து கொடுத்த படம் பாரதி ராஜா படம். அதுல இது எப்படி இருக்குதுன்னு ஒரு பஞ்சு டேலர். அன்னைக்கு அந்த படம் வந்தபோது அது பட்டி தொட்டிலே எல்லாம் அந்த கதவு கிட்ட நின்றுட்டு பார்த்துட்டு இவ்வளவு போயிட்டாலும் போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். கமல் உளுந்து இறந்ததுக்கு பிறகு டக்குன்னு அவருடைய தலைமுடியெல்லாம் அப்படியே விரைச்சிக்கிட்டு நிற்கும். உயிரினங்கள் மாறிவிட்டால் அப்படின்னு அந்த பாடிட்டு ஒருவர் பயங்கரமா. அதெல்லாம் தான் ஒரு காரணம். அவருடைய வெற்றிக்கு அதெல்லாம் தான் காரணம். ஜெயபிரதா நம்மளை லவ் பண்ணுவாங்க, ஸ்ரீதேவி நம்மளை லவ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை ரஜினி கொடுத்தாரு. கட்டக்கரையில் கருப்புன்னா அப்படி ஒருத்தர் அரட்ட தலையா உள்ள சக்சஸ் ஆனது ரஜினி. சினிமா ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடியவர் சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் நேற்று திரையரங்குகளில் வெளியாச்சு. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துடைய 50th இயர், அவரோட ஃபிலிம் கெரியரில் 50th இயரில் இருக்கிறாரு. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து கலைச்சேவையில் ஈடுபடணும்னு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய படங்களை எல்லாம் பார்த்தவங்க முறையில் எங்கள் காலத்தில் தான் அவர் வந்தார். அந்த வகையில் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்குது. இன்னும் நல்லபடியாக பல வெற்றி படங்களை கொடுத்து நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, ஓகே சார். ஓகே, இப்போ ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வில்லன் ரோல் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதன் பின்பு தான் இந்த ஹீரோ ரோல், அந்த லீட் ரோல் அவர் எடுத்தாரு. இந்த டிரான்சிஷன் எப்படி சார் நடந்துச்சு? அவர் வந்தது அபூர்வ ராகங்கள் படத்துல பட்டும் படாம தான் வந்தார். ஓகே. ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் 40 கேரட்ஸுங்கிற ஒரு ஆங்கில படம். அதில் ஜீன் கல்லிங்கிற ஒரு நடித்த அந்த ரோலை தான் ரஜினிகாந்த் அபூர்வ ராகங்கள் படத்தில் நடித்தார். திருப்புமுனைக்கு அந்த காரணமாக இருந்த பாத்திரம். அதில் ஒரு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற வரலேருந்து நமக்கு தெரிஞ்சுது. 3 முடிச்சுன்னு தான் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு பேர். ஸ்ரீதேவி கதாநாயகியா வந்தாங்க. இவர் அந்த படத்தில் வில்லனாக வருவார். ஸ்ரீதேவியை ரஜினி லவ் பண்ணுவார். கமலை தான் அந்த ஸ்ரீதேவி ஆசைப்படுவாங்க. ஒரு படகுல அவங்க 2 பேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு போகும்போது அந்த படகை கவுத்து கமலை கொண்டுட்டு இதை இப்போ என் காதலை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னா ஸ்ரீதேவி எப்படி படி வாங்குவாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பொண்ணை 2ஆம் தரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க அப்பாவுக்கு சித்தியா வந்துடுது வீட்டுக்குள்ள. அதில் ரஜினியுடைய ரோல் பிச்சுக்கிட்டு போகும். வில்லனா அதை நிறைவேற்றவும் முடியாமல் இது பண்ணவும் முடியாமல் பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதில் தான் அந்த ஸ்டைல் கெயில் எல்லாமே. உண்மையை சொல்ல போனால் அந்த படம் தான் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக வந்தது அந்த படம். பட் படம் சரியாக போகலை. அது என்ன காரணம்னா அப்போ கமல் டாப் ஸ்டாராக இருந்தார். அவர் பாதி படத்தில் இறங்குறாருன்னு இப்போ நிறைய பேர் அதில் கொஞ்சம் இதாகிட்டாங்க. அதுக்கப்புறம் புவனா ஒரு கேள்விக்குறிங்கிற ஒரு படம். அதில் சிவகுமார் ஹீரோ. அவர் வில்லனஸ் ஹீரோவாக வந்தார், நெகட்டிவ் ஹீரோவாக வந்தார். பல பெண்களை கெடுத்துட்டு போகிற மாதிரி. அப்படி கெடுக்கப்பட்ட பெண்ணில் ஒருத்தி கொஞ்சம் அவரோட போராட ஆரம்பிக்கும் போது அதுக்கு உதவியாக நிற்கிறவராக ஹெல்ப் பண்ணுற ஆளாக ரஜினி வந்தார். அதில் தான் கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவர் மாறினார். இந்த 2 படமும் அவர் எங்கேயோ தூக்கிட்டு போச்சு. எல்லாத்தையும் தூக்கிட்டு போனது 16 வயது நிலை படம். ஓகே. அதில் கமல் வித்தியாசமான ரோல் பண்ணியிருப்பார். கமல், ரஜினி, ஸ்ரீதேவி 3 பேர்த்துக்கும் ஸ்டார் அந்தஸ்து கொடுத்த படம் பாரதி ராஜா படம். அதில் இது எப்படி இருக்குதுன்னு ஒரு பஞ்சு டேலர். அன்னைக்கு அந்த படம் வந்தபோது அது பட்டி தொட்டிலாம் போச்சு. அதில் தான் அவர் இன்னும் பெருசாக போயிட்டு இருந்தார். ஆக ரஜினிக்கு இதுவும் வரும் அதுவும் வருங்கிற மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவாக மாறினார். அந்த ஹீரோவாக அக்செப்ட் பண்ணாங்க.
மூன்று முகம் போடுற படங்கள்ல ம், 2 ரோல் வந்து ஹீரோ ரோல், ஒரு ரோல் வந்து வில்லன் ரோல். ம். அந்த ஹீரோவாவே அக்செப்ட் பண்ணாங்க, இதுவும் அக்செப்ட் பண்ணாங்க. அதில் என்ன வேடிக்கைன்னா, 3 முகம், அபூர்வ சகோதரர்கள் ரெண்டும் ஒரே கதை, ஒரே ஸ்டோரி லைன். ஒரே ஸ்டோரி. அபூர்வ சகோதரர்கள் வந்து மூணு கமல், ஒரு கமல் குட்டை, ஒரு கமல் ஹீரோ கமல், ஒரு கமல் அப்பா கமல். 3 முகத்திலையும் வந்து ஒரு ரஜினி அப்பா ரஜினி, ஒரு ரஜினி வந்து கருப்பு கலர்ல விகாரமான ரஜினி, ஒரு ரஜினி வந்து ஒரே கதையை ரெண்டா எடுத்தாங்க, ரெண்டும் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. அது இதுல எல்லாம் வந்து ரஜினி ஹீரோவாக அக்செப்ட் ஆக ஆரம்பிச்சுங்க. அதுக்கப்புறம் பல படங்கள் அவர் வந்து ரொமான்டிக் ஹீரோவாகவே பிரியாங்கிற படத்தில் அவர் ரொமான்டிக் ஹீரோவாகவே வந்தார், இது பண்ணார். பட் அதில் ஸ்ரீதேவி இருந்தாலும் ஸ்ரீதேவிக்கு காதலன் வேற, ஹீரோ வேற, இவருக்கு வந்து ஒரு ஹாங்காங் நடிகையாரே போட்டு எடுத்திருந்தாங்க. அது எல்லாமே ஹீரோவாக அக்செப்ட் ஆகிட்டார். எல்லாத்துலேயுமே அவருடைய ஸ்டைல் நின்றுக்கிட்டு இருக்கு. தப்பு தாளங்கள்ங்கிற படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார், ஒரு மாதிரி நெகட்டிவ் ரோல். அதில் வந்து விலை மாதரோட தொடர்பு உள்ள ஆளை காட்டுவாங்க. அதில் வந்து அவருடைய கேரக்டர் இதெல்லாம் வந்தது. இது மாதிரி வர 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 நல்லா ஷேப் பண்ணிக்கிட்டே வந்தார். 6லிருந்து 60 வரைங்கிற படத்தில் கிழவனாக வர்ற அளவுக்கு அதில் நடித்தார். படம் முழுக்க சோகம், அதுலேயே அவர் பரிமளித்தார். இப்படியெல்லாம் வந்து அதனால் அவர் வளர்ச்சி படிப்படியாக வந்துகிட்டு இருந்து மேலே வந்துக்கிட்டே இருந்தார். அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிற அளவில் வசூலில் அவர் பெருசாக வந்தார். அதுக்கப்புறம் வந்து சில பிரச்சனைகள் அவர் சிக்கினார். அந்த வீரப்பனை பற்றி பேசி அதில் வந்த தகராறில் பாட்டாளி மக்கள் கட்சி அவருக்கு எதிர்ப்பாக கொடி பிடிச்சதில் அவருக்கு கொஞ்சம் இறக்கம் வந்தது. அதில் அவருடைய வேறு ஒரு முகமெல்லாம் வெளியே வர நெகட்டிவ் சைடு வெளியே வந்தது. என்ன மாதிரியான நெகட்டிவ் சைட்ஸ்? அவர் 1000 இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து உண்மையாக இருக்கலைங்கிற மாதிரியான எண்ணத்தை அந்த 54 வயதை எட்டிய நந்தன்குமார் ஏகே பிரபாகரன் என்ற நபர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு எதிராக துணிவுடன் போராடி வருகிறார். 43 வயது நிரம்பிய அவரது மனைவி மித்ராவும் அவரது 2 பெண் பிள்ளைகளும் அவரை காப்பாற்ற போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்களின் மொத்த குடும்ப சேமிப்பையும் இழந்திருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த அனைத்து முயற்சியும் மேற்கொண்டு விட்டார்கள். இறுதியாக பொதுமக்களை நாட முடிவு செய்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்ற உங்களால் முடிந்த நிதியுதவியை இந்த வீடியோவில் தெரியும் QR கோட் மூலமாக அனுப்பலாம். இது பொய் செய்தி இல்லை. இதன் நம்பகத்தன்மையை அறிய இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் பாதிக்கப்பட்ட நபர் பற்றியும் அவருடைய மருத்துவ பிரச்சனை பற்றியும் அதற்கான உதவியை யார் மூலமாக பெறுகிறார்கள் என்பது பற்றியும் முழு விவரங்கள் இருக்கிறது. வீரப்பனை பற்றிய கமெண்ட் வந்தபோது அவருக்கு எகென்ஸ்டாக வந்தது. அது ரஜினி அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் அந்த அரசியலுக்கு வர்றதுக்கெல்லாம் அவர் யோசனை பண்ண ஆரம்பித்தார். சினிமான்னு எடுத்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நடித்து நெகட்டிவ் மேனாக வந்து பாசிட்டிவ் மேனாக மாறி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததில் பரிசாயத்தான் இருந்தார். அதுதான் சார். இப்போ சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டால ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து இருக்கு, ஃபேரா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சில ஸ்டீரியோ டைப்லாம் இருக்கு. ஆனா இது வந்து டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கக்கூடிய ஹீரோ எந்த அளவுக்கு அந்த ஸ்டீரியோ டைப் உடைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரஜினி உடைச்சது அது மாத்திரம் இல்லை, கோடம்பாக்கத்துக்குள்ளார அந்த ரயில்வே கேட் அப்போ இருந்தது, இப்போதான் மேம்பாலம் வந்துருச்சு. அந்த ரயில்வே கேட்டை தாண்டினாலே சுருட்ட முடி இருக்கணும் உங்களுக்கு. சுருட்ட முடியா? ஆமா, கர்லி ஹேர், அப்பதான் அழகு உங்களுக்கு. ஓ, பல பிரபல நட்சத்திரங்கள் தலைமுடி கோர முடி போய் சுருட்ட முடி பண்ணிட்டு வந்தவங்க பிரபல நடிகர்கள். சுருட்ட முடி இல்லைன்னா உள்ளாரையே வர முடியாது. இந்த சுருட்ட முடி இல்லாத ஒருத்தன் வந்து ஹீரோ வரலான்னு கொண்டு வந்த முதல் ஆள் யாருன்னாக்கா காதலிக்க நேரமில்லை படத்துல ரவிச்சந்திரன். காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே வந்துட்டு போனார். கூடவே அதே நேரத்தில் வந்தவர் ஜெய்சங்கர். 2 பேர்த்துக்கும் சுருட்ட முடி கிடையாது. இவங்க தான் முதல்ல உடைச்சிக்கலாம். ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா அழகாக கிராப் வரைக்கிட்டு வந்தாங்க. பரட்ட தலையாக உள்ள வந்து சக்ஸஸ் ஆனது ரஜினி. கட்ட கரையல் கருப்புன்னா அப்படி ஒரு கருப்பு. அதாவது சினிமா, தமிழ் சினிமா ஹீரோவுக்கான இலக்கணத்தை பூராத்தையும் உடைச்சிக்கிட்டு வந்ததுன்னு எடுத்திங்கன்னா ரஜினி. அதை ஒட்டி வந்தவர் தான் விஜயகாந்த். அவராட்டமே வந்தார் விஜயகாந்த். அதனால தான் அவர் விஜயராஜுங்கிற பேரை விஜயகாந்த் மாற்றுக்கிறது, ரஜினிகாந்த் வரணுங்கிறதுக்காக அது பக்கத்துக்கு அது விஜயகாந்த். இவங்க 2 பேருமே அதை வந்து உடைச்சாங்க. அதை உடைக்க ஆரம்பித்தது வந்து வெற்றிகரமாக உடைச்சது வந்து ரஜினி. அது வரலும் ஹீரோன்னாவே கொஞ்சம் பெண் தன்மையாக இருக்கணும், பார்த்த உடனே செக்க செவையல் இருக்கணும், உருவமெல்லாம் இருக்கணும்,
லேசாக கூட காயமோ எதுவுமே பட்டு இருக்கக்கூடாது, அப்படியே ட்ரிம்மாக வருது, ட்ரிம்மாக போகணும், அந்த மாதிரி இருந்தது. இவர் தான் அந்த பூராத்தையும் உடைச்சார். ஓரளவுக்கு ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் பண்ணி இருந்தாலும் கூட முழுக்க ஷேட்டர் பண்ணதுன்னு தூளாக்குனதுன்னு எடுத்தீங்கன்னா ரஜினி. அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் வந்து அந்த காலத்தில் சினிமா பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கிறானுங்க ஹீரோஸ் எல்லாம், கல்லூரி மாணவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கள் அந்த காலத்தில் இருந்த ஹீரோக்கள் வரும்போது சிரிப்பு தான் வரும். காலேஜ் பையனுக்கு வந்து காலேஜ் பிரின்ஸ்பாலாரை விட அதிகமான வயசாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து நிற்பான். இப்படியெல்லாம் காட்டினாங்க. ரவிச்சந்திரன் வந்தபோது தான் நாங்கள் திரும்பி பார்த்ததுக்கு காரணம், ரவிச்சந்திரன் வந்து ஒரு இளமையினுடைய சின்னமாக நின்னார். ரஜினி இளமையின் சின்னமாக இல்லைன்னாலும் பல இலக்கணங்களை உடைச்சிட்டு வந்தார். அவர் வந்து பெருசாக காலேஜ் மாணவனாக எந்த படத்தையும் நடித்த மாதிரி நான் பார்க்கல. அந்த மாதிரி ரோல் அவர் பண்ணல. கமல் பண்ணார், நம்ம ஒரு போன்ற படங்கள் எல்லாம் ஆசிரியராகலாம் வருவார். ரஜினி அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வர்ற மாதிரி அதை நான் பார்க்கல. ஆனால் இளமை ததும்புற ரோல்ஸ் எல்லாமே எடுபட்டுச்சு. பல புதுமுகங்கள்லாம் வரும்போது அவரோட நடிக்கும்போது நல்லா கௌதமி இந்த மாதிரி பல நடிகைகள்லாம் வந்து அவர் மூலமாக உள்ளே வந்தாங்க. அந்த ஹீரோயின் நம்ம அக்செப்ட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்ரீதேவி ரஜினி காம்பினேஷன்லாம் நல்லா. ஸோ பல இலக்கணங்களை உடைச்சவர் ரஜினி. அது அந்த வகையில் தமிழ் சினிமாவுக்கு பொதுமுகத்தை கொடுத்தவர் அப்படிங்கிறத வகையில் அதுக்கும் ஒரு பாராட்டவர் நம்ம தெரியும். ஓகே சார், இப்போ ரஜினிகாந்த் சார் கூட நிறைய பேர் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்னா சரத்பாபு சார். ஸோ இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி அந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன சார்? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மர்லோன் பிராண்டோன்னு ஒரு ஆக்டர், உலக புகழ் பெற்றவர். அதாவது நடிப்புன்னு எடுத்துக்கிட்டா மர்லோன் பிராண்டோ அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிற அளவுக்கு பேசுவாங்க. மர்லோன் பிராண்டோ வந்து ஆக்ரோஷமான நடிப்பு எல்லாமே காட்டுவார். அவருக்கு கூடவே ஒரு அமைதியாக ஒரு பாத்திரம், கான்ட்ராஸ்டாக ஒரு பாத்திரம் வேணும்னாக்கா கார்ல் மால்டன் ஒருத்தரை போடுவாங்க. மர்லோன் பிராண்டோ நடித்தாக்க கார்ல் மால்டனையும் சேர்த்து போட்டுருவாங்க. ஏன்னா அவருடைய அந்த ஆக்ரோஷமான வேஷத்துக்கு கான்ட்ராஸ்டாக இதை காட்டினா தான் அந்த ரோல் எடுபடுங்கிறதுக்கு அந்த ரோலை திணிப்பாங்க. அதாவது ஒரு வெள்ளை சட்டை நல்லா தெரியும்னா பின்னாடி ஒரு டார்க் பேக்ரவுண்ட் இருந்தாக்க இந்த சட்டை எடுப்பாக தெரியுங்கிற மாதிரி மர்லோன் பிராண்டோனுடைய அந்த உகரமான நடிப்பை எல்லாம் பார்க்கணுன்னாக்கா ஒரு அமைதியான நடிகர் ஒருத்தர் நடிப்பு பாத்திரம் ஒன்று இருந்ததுன்னு இது நல்லா எடுப்படுங்கிறதுக்காக அதை இது பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் தான் ரஜினியுடைய ஸ்டைலு, ஆக்ரோஷமான வேகம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவர் சரத்பாபு அப்படியே ஸ்லோவாக இருப்பார். அந்த கான்ட்ராஸ்ட் வரும். ஓகே, அப்பதான் நமக்கு எடுபடும். இவர் அமைதியாகவும் அவர் கொஞ்சம் அப்பதான் அந்த வேகமாக இருக்கிறது நமக்கு, இவர் இவ்வளோ அமைதியாக இருக்கும் அந்த வேகத்தை நம்ம ரசிக்க முடியும். அதில் தான் சரத்பாபு வந்து ஒரு நல்ல இது. ரெண்டாவது அவர் வந்து ஹீரோவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அந்த எச்சரிக்கையும் இருந்தது. இவருக்கு ஈக்குவலாகவே ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அப்புறம் இவரை தூக்கி போட்டு அவர் வந்துட்டாருன்னா என்ன ஆகுது? அப்படி தான் ஆச்சு. போனால் ஒரு கேள்விக்குறியில் ஹீரோவாக இருந்த சிவகுமார் வந்து கீழே விழுந்து ரஜினி மேலே போனதுக்காரன் அந்த பாத்திர படைப்பு. உண்மையை சொல்ல போனாக்க நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் வந்து அந்த புவனா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என்னை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு வருவார் சிவகுமார். கடைசியாக அதாவது வேற எல்லாமே கை விட்டு அதெல்லாம் இதாகி இவங்கிட்டையாவது போய் சேர்ந்தலான்னு வந்து நிற்பார். ரஜினியை கல்யாணம் பண்ணிட்டு நிற்பாங்க. அந்த கதவுக்கிட்ட வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இவ்வளவும் போயிட்டாடும் போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பட் ஆனால் நெகட்டிவ் சிவகுமார் எடுபடல, ரஜினி தான் எடுபட்டார். அதே மாதிரி பல படங்கள் நம்ம சொல்லலாம். அது ரஜினிக்கு நேரம் தெரியாது. அதை சிவகுமாரே அவர்களே சொன்னார். அவருக்கு தலையில் எழுதியிருக்குதியா அந்த இடத்துல நான் வெளியே போகணுன்னு இருக்குது போயிட்டேன் அப்படின்னா. நடிப்பு கிடிப்புன்னு எடுத்திங்கன்னாக்க நீங்கள் ஒரு தர்ம யுத்தம்ன்ற ஒரு படத்தில் சுந்தரராஜன் வந்து அப்பா வருவார், இவரை வந்து மகனாக ஏற்றுக்கிற மாதிரி சொல்லுவார் ஒரு கட்டத்தில். அப்போ வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் மகன் மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பான்வார். உடனே சுந்தர அப்படி உங்களை கூப்பிடலாம் இல்லையாம்பார். அந்த சீனெல்லாம் பிரமாதமாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இதை அது மாதிரி பல கட்டங்கள் சொல்லலாம், பல கட்டங்கள் நிறையா சொல்லலாம். அந்த மூன்று முடிச்ச படத்தில் வசந்த கால நதிகளிலே நீரலை என்பது அந்த பாட்டில் அவர் போட்டை ஓட்டிக்கிட்டு வருவார்.
கமல் உளுந்து இறந்ததுக்கு பிறகு அவர் டக்குன்னு அவருடைய தலைமுடியெல்லாம் அப்படியே விரைச்சிக்கிட்டு நிற்கும். அந்த இது இந்த உயிரினங்கள் மாறிவிட்டால் அப்படின்னு அந்த பாடிக்கிட்டு வருவார். பயங்கரமாக நிறைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்ட போனோம். நிறைய நடிப்புன்னு எடுத்தா ஒன்றும் இது எம்ஜிஆர் சிவாஜி நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். எம்ஜிஆரினுடைய நடிப்புக்கு பல கேள்விகள்லாம் இருந்தது. ரஜினியை பொறுத்தவரையிலும் அந்த கேள்விகள் இல்லை. அவருக்கு நடிக்கவும் நல்லா நடித்தார். சார் மிக குறிப்பா ரஜினி சாரோடைய அந்த சூஸ் பண்றாருல்ல ஃபிலிம், மோஸ்டா சூஸ் பண்ற ஃபிலிம் எல்லாமே பாத்தீங்கன்னா சாமானிய மக்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதனாலதான் அவருக்கு தனி ரசிகர் கூட்டமே இருக்கா சார்? அந்த மாதிரி நான் இப்போ எம்ஜிஆர் சிவாஜி, எம்ஜிஆர் ரஜினி எல்லாமே அது மாதிரி தான். அவங்க வரும்போதே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் வருவாங்க. ரொம்ப ரேராக தான் அவங்க படங்களில் பார்த்தீங்கன்னா பணக்கார குடும்பத்தில் சேர்ந்தவங்களா இருப்பாங்க. குப்பத்து ராஜான்னு ஒரு படம் வந்தது. நல்லா அந்த சேரி ஜனங்களுடைய வாழ்க்கையோட சேர்ந்து அந்த படத்தில் பூந்து விளையாட்டு போவார். நம்ம தலைவர் பாரியா நம்ம சீனை அப்படியே காட்டுறாரு. அதுதான் மெயின். ரஜினிக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அழகாக கருப்பாக இருக்கிறோம், தலைமுடி பரட்டையாக இருக்குதுன்னு நினச்சவனுக்கெல்லாம் நம்ம மாதிரி இருந்தாக்கா ஜெயபிரதா நம்மளை லவ் பண்ணுவாங்க, ஸ்ரீதேவி நம்மளை லவ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை ரஜினி கொடுத்தார். நம்மளாட்டு தான் இருக்கார் ரஜினி. அவருக்கு இவங்கெல்லாம் கிடைக்கும், நமக்கு கிடைக்காதாங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. அதை தான் மறுபடியும் அவங்க அவர் ஈடுபட்டதுக்கு அது ஒரு காரணம். மக்கள் அன்றாடம் பார்க்குற நம்ம தினசரி சந்திக்கிற ஆட்களில் ஒருத்தராக அவர் இருந்தார். ஒரு ஹீரோவுக்கான அடையாளங்கள் எதுவுமே இல்லை. அந்த ஒரு சர்டைன் ஸ்ட்ரக்சர், அதாவது ஆகாயத்திலிருந்து கூச்ச மாதிரி இல்லை. நம்ம கூட தினசரி கடையில் கடை வீதியிலையும் அங்கேயும் பார்க்குற ஒரு ஆளாக தான் அவர் இருந்தார். அதெல்லாம் தான் ஒரு காரணம். அவருடைய வெற்றிக்கு அதெல்லாம் தான் காரணம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.